Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங்கை பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேயும் பேசிக்காக வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் எப்படி பண்ணுறது எக்ஸிஸ்டிங் ஃபைலை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலாகட்டும் இல்லை புதுசாக க்ரியேட் பண்ண போகிற ஃபைலாகட்டும், அதை ப்ராசஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபார்மேட்டில் திரும்பவும் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டோர் பண்ணுற வேலையை தான் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுது. ஃபைல் ஹேண்ட்லிங்கில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, க்ரியேட்டு, ரீடு, டெலிட்டு, அப்டேட்டு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்கில் உண்டு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட மோடு என்ன, அது க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைலில் தான் செக் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு நம்ம அதை எப்படி ரீட் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி அதை மோடு நாங்கள் செக் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் அது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அதை நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான சிண்டெக்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு எய்தர் நம்ம வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட்னு அதுக்கு வச்சுக்கலாம் பேர், இல்லை ஃபைல் நேம், இல்லை வந்துட்டு வேரியபிள் நேம் அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கலாம். ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு கீவேர்டு, டிஃபால்ட் கீவேர்டு. ஃபங்க்ஷனுக்குள்ள பரந்தேசிக்குள்ளார ஃபைல் நேமு அப்படின்னா பாத் டு ஃபைல் நேமு கமா மோடு. இதில் ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைல் ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஓப்பன் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் தேவை. ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் தேவை. ஒன்று வந்துட்டு ஃபைல் நேமு, ரெண்டாவது பேராமீட்டர் வந்துட்டு மோட். ஃபைல் நேம் வந்துட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் லொக்கேஷன் அக்சஸ் பண்ணுற லொக்கேஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைல் நேம் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த பாத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த என்ன மோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் பாத் டு ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ மோட் என்னென்னு பார்த்துடலாம். மோடு வந்துட்டு நமக்கு டிஃபால்ட் ரீடுக்கு வந்துட்டு ஆர் அப்படிங்கிற ஒரு மோடு ஷார்ட்கட். அது ஆக்சுவலி ஆருங்கிறது வந்துட்டு ரைட்டுக்கு வந்துட்டு டபிள்யூ, அடுத்தது அப்பண்ட், அதுக்கு வந்துட்டு ஏ. இது 3 தான் வந்துட்டு பேசிக்காக நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக ஒன்று இருக்குது, அது வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸுங்கிறது ஃபைல், நான் எக்ஸ் கிரியேட் ஃபைல் எக்ஸுங்கிறதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பேசிக்காக ரீடு, ரைட்டு, அப்பண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் ரீட் ப்ளஸ்ஸு ஆக்சுவலி ஆர் ப்ளஸ்ஸு, டபிள்யூ ப்ளஸ்ஸு, ஏ ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக ரீடு, ரைட்டு, அப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிரியேட் ஃபைல் எக்ஸுங்கிறது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த மோட் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்குங்கிற மாதிரி எரர் அடிக்கும். நீங்கள் வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நான் ஒவ்வொன்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது. இன்கேஸ் அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை ரீட் பண்ணும். இது டிஃபால்ட்டாக அந்த ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேராமீட்டர் அது ஆருங்கிறது. டபிள்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலை டேட்டாவை ரைட் பண்ணும். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஃபைல் இல்லை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணும். அப்பண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைலில் மட்டும்தான் அப்பண்ட் ஆகும். இன்கேஸ்
ஃபைல் இல்லை, நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்க ஃபைல் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இல்லை அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி ஃபைலே இல்லை என்னோடய டேட்டாவை அர்ப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எரர் அடிக்கும். நான் எக்ஸ்ன்னு சொன்னேன். எக்ஸுங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏற்கனவே ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணாது. இப்போது ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட பாத் நேமு, அதோட மோடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணியே பார்க்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு ஓப்பன். இப்போ நான் என்கிட்ட வந்துட்டு IBM Tech .txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குன்ட்டு. ஸோ அப்படிங்கிறத நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு டெம்பரரியாக. .txt கமா என்ன மோட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ரீட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலி ரீட் பண்ணுறதுக்கான ரீட் ஆக்சஸ்க்காக நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம வந்துட்டு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபைல் நம்ம அக்சஸ் பண்ணியாச்சு. ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம டேட்டாவை வந்துட்டு வச்சாச்சு. இதில் வந்துட்டு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைலோட ஆட்ரிபியூட்ஸை நம்ம கெட் பண்ணுறதுக்காக அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு நேமு, மோடு, க்ளோஸ்டு இப்படின்னு சொல்லிட்டு 3 ஆட்ரிபியூட் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபைலில் இருக்கக்கூடிய என்ன ஃபைல் நம்ம அக்சஸ் பண்ணிக்கோமோ அதோட நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டும், என்ன மோட் நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மோடுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அதை பர்டிகுலராக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக க்ளோஸ்டு அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டு. நேம் நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலோட நேமை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். மோட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அதோட மோட் ரீடா ரைட்டா அப்பண்டா அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணும். க்ளோஸ்டு அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக எப்படி அக்சஸ் ஆகுதுன்னு இப்படி பார்க்கலாம். பிரிண்ட் and name is object dot name. ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபைல் நேம் வந்துட்டு IBM.txt அப்படிங்கிற ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அடுத்து வந்துட்டு print open file mode is file object. அதே மாதிரி print opened file is closed or not. File object dot closed. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஓப்பன்டு ஃபைல் நேம் இஸ் IBM.txt அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்துட்டோம். அதோட பர்டிகுலர் மோடு வந்துட்டு 6. ஓப்பன் ஃபைல் ஆர் க்ளோஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஃபால்ஸ். நம்ம ஓப்பன் தான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம க்ளோஸ் பண்ணல. அப்படிங்கிறதால நமக்கு அந்த மாதிரி வருது. ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். இப்போது இந்த பிரிண்ட் ஆப்ஷன் நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரணும். சாரி, சேவ் பண்ணல. ட்ரூ. ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்,
க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ்டு அப்படி ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்தது நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தது, எந்த லொக்கேஷனில் நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கோ நம்ம ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வேறு ஒரு பாத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லொக்கேஷன்லேருந்து ஃபைல் நான் அக்சஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிகோலனில் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் எதுவுமே இல்லை. இப்போ நான் அந்த லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம அக்சஸ் பண்ணுற ஸ்லாஷ் எல்லாமே வந்துட்டு 4 ஸ்லாஷாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு லினக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேக் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு எப்போவுமே டெப்ளாய் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு விண்டோஸ் சர்வரில் டெப்ளாய் பண்ண மாட்டோம், லினக்ஸ் சர்வரில் தான் டெப்ளாய் பண்ணுவோம். அப்போது வந்துட்டு இந்த இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை இப்போலேருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் விண்டோஸில் யூஸ் பண்ணுறதால எது நீங்கள் 4 ஸ்லாஷ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பேக் ஸ்லாஷ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த லொக்கேஷனையும் காமிச்சிடுறேன். இந்த லொக்கேஷனில் எதுவுமே இல்லை, ஃபைல் லிஸ்ட் ஃபோல்டர் இஸ் எம்டி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீடுக்கு பதிலாக ரைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். ரைட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ரைட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் இருந்தாலும் இல்லைனாலும் இருந்துச்சு அப்படின்னா அதை ரைட் பண்ணணும் டேட்டாவை, இல்லை அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு டுட்டோரியலில் IBM.txt நம்ம எம்டி ஃபோல்டராக வச்சுருந்தோம். இப்போது IBM.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் இப்போது வந்துட்டு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட மோட் வந்துட்டு ரைட்டு. க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணல. அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரூ அப்படின்னு வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதோட மோட் 2 பார்த்தோம், ரீட் அண்ட் ரைட் பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸில் R+, W+, A+ இதை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.